வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வாங்க. 13 ஜனவரி 2024 சனிக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஜனவரி 20 தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் 2011 தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்ததை அடுத்து அவர் செய்த மக்கள் நல சேவைகளை திமுக அரசு மறைக்க பார்ப்பதாக கூறி வருகின்ற 20 தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளார். இதில் தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சிறுவங்கூர் கிராமத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெள்ளிக்கிழமையான நேற்று மாலை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் கிராமத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா தாரை தப்பட்டை முழங்க மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தில் மின் கசிவு காரணமாக கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததில் கூரை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வயதான கணவன் மனைவி தம்பதியினர் தீயில் கருகி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் வியாழக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி அலுவலகத்தில் நகர மன்ற தலைவர் முருகன் அவர்களின் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க கோரி கோரிக்கை முழக்கம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள குதிரை சந்தல் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மினி மாரத்தான் போட்டியினை வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆர்டிஓ, மாவட்ட டிஆர்ஓ கொடியசைத்து துவங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள தொட்டப்பாடி கிராமத்தில் 30,000 மதிப்புள்ள பசுமாட்டினை திருடிய நபரினை போலீசார் கைது செய்தனர். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் அவரை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் தேர்தல் அலுவலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தேர்தல் மற்றும் வாக்கு அளிப்பது குறித்து விளக்கினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தொடர்பாக நடைபெற்ற பல்வேறு விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கச்சிராயபாளையம் சாலையில் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் 161வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாதிரி வாக்குப்பதிவு செயல்முறை விளக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சமயசிங் மீனா அவர்கள் பங்கு கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் தற்செயல் தேர்தல் நடத்துவது குறித்து மாநில தேர்தல் ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பு பகுதியில் அரசு பேருந்தை இயக்கி சென்ற ஓட்டுநருக்கு திடீர் வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்
மலை அடிவாரத்தில் உள்ள வாழப்பாடி கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறை அரசு உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சந்தைப்பேட்டையில் திருட்டு வழக்கில் ஒரு குற்றவாளிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று தந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையினர். இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவந்தன. இதுபோன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கிங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். நன்றி.